ஹே ஆல், நான் கார்த்திகா. இது சோல் ஆஃப் கார்த்திகா. இன்றைக்கி நாம் மூலிகை சாம்பிராணி, அதில் நம்ம என்னென்ன மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணணும், ஒரு மூலிகைக்கும் என்னென்ன சக்தி இருக்குது, எதுக்காக இந்த மூலிகைகளை நம்ம சாம்பிராணி தூபத்தில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டு இந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. எனக்கு ஒரு தோழி இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவ பெண். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பிராணி. என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட ரிச்சுவல்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வீட்டில் சாம்பிராணி போடுறது. நீங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், அப்படியா சாம்பிராணி போடுறனால உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஏதாவது ஸ்மெல்லாக இருக்குன்னா நீங்கள் ரூம் ஃப்ரெஷ்னர் அடித்தா கூட அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ஆனால் கொஞ்சம் சாம்பிராணி நம்ம போட்டோம்னா அந்த ஸ்மெல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், சஸ்டெயினாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா சாம்பிராணிக்கு மதம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. நமக்கு நம்மளோட உடல் நலத்துக்கும் சாம்பிராணிங்கிறது உண்மையிலே நல்லது தான். இப்போ தான் புகை நல்லதில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரிஜினல் சாம்பிராணி, ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பால், ஒரு பிசின் தான் இந்த சாம்பிராணி. ஸோ நீங்கள் ஒரிஜினலாக இருக்கிற சாம்பிராணி அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, வீட்டை சுத்திகரிக்கிறதுக்கும் மூச்சு பிரச்சனை ஏதாவது இருந்தாலுமே இந்த சாம்பிராணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. தலைமுடி குளிக்கிறோம், தலையில் நமக்கு கோல்டு பிடிக்குது, அதுக்கெல்லாமே இந்த சாம்பிராணி அப்போல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தான். இப்போ தான் அறிவியல் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ஏதோ காரணங்கள் சொல்கிறோம், ஒரிஜினலாக எந்த பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால சில பிரச்சனைகள் அதை இட்டு நமக்கு வருது. ஆனால் ப்ராப்பராக ஒரு மூலிகை சாம்பிராணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் உங்கள் கையால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கடைக்கு போய் மூலிகைகளை பார்த்து வாங்கி நீங்கள் உங்கள் கையால் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் கடைகளில் வாங்குறதை விட, ஆன்லைனில் வாங்குறதை விட நீங்கள் செய்யும்போது செலவுமே ரொம்ப கம்மியாக, பாதியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட முன்னோர்கள் காலத்திலேருந்தே வீட்டில் நாம் சாம்பிராணி போடும் பழக்கம் நமக்கு இருக்குது. சாம்பிராணியோட நறுமண புகை வீட்டில் ஸ்ப்ரெட் ஆகிறப்போ வீட்டிலோட சூழல் சுத்தமாக மாறுறதாகவும் ரொம்பவே அமைதியாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பூஜை முடிந்த பிறகு சாம்பிராணி காட்டுவது வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் மற்றும் திருஷ்டி போன்றவற்றை குறைக்கும். நல்ல அதிர்வுகளை, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலை நேரத்தில் தான் நம்ம மேக்ஸிமம் சாம்பிராணி போடுவோம். ஸோ மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி இறைவனை நம்ம வழிபட்ட பிறகு தூபம் காமிச்சு அந்த வீடை ஒரு தெய்வீகமான சூழலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த சாம்பிராணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த சாம்பிராணியோட புகை வரும் வீடு ரொம்பவே மங்களகரமான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்பிக்கை, முழுக்க ஒரு நம்பிக்கை அடிப்படையாக நாம் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். இந்த விஷயத்த நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு செல்லணும். புகை உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப பிளாங்காக ஏன் என்ன அப்படின்னு இல்லாமல் சொல்லி கொடுக்காதீங்க. எந்த புகை உடம்புக்கு கெடுதல், எந்த புகை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி முதல்ல பெரியவங்க நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கும், நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ முதல்ல நாம் சாம்பிராணி எப்படி என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பால் சாம்பிராணி. இது ஒரிஜினல் சாம்பிராணி. நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாக கல் மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் காசு கூட தான், பட் நீங்கள் கம்மி விலைக்கு வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பால் சாம்பிராணின்னு கேட்டு பியூரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே வாங்கிக்கோங்க. இது ஒரு 200 கிராம் வாங்கிக்கோங்க. எப்பயுமே பால் சாம்பிராணியும் அடுத்து நான் சொல்ல போகிற பொருளும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் மற்ற மூலிகைகளை விட. ஸோ இப்போ நீங்கள் 200 கிராம் பால் சாம்பிராணி வாங்கிக்கோங்க. இதுதான் பால் சாம்பிராணி. அடுத்து நீங்கள் பார்க்குறது வெள்ளை குங்குலியம். இதில் கருப்பு இருக்குது, வெள்ளையும் இருக்குது. ஆனால் வெள்ளை தான் நம்ம சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணுறது, வெள்ளை கலர் தான். இது கொஞ்சம் கருப்பை விட கொஞ்சம் காஸ்ட்லி. இதுவும் ஒரு வகை பிசின் தான். ஸோ இது எதுக்கு நம்ம இந்த சாம்பிராணியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, துஷ்ட சக்திகள் விலகும். கெட்ட எண்ணம் உள்ள ஏதாவது ஒரு விஷயங்களோ இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்
கண்டிப்பாக இதுலேருந்து போயிடும். நீங்கள் வெறுமனே பால் சாம்பிராணியும் குங்குலியமும் ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அது கூட ரொம்ப நல்லது தான். மற்ற மூலிகைகள்லாம் இல்லைங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட நீங்கள் ஆட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் பால் சாம்பிராணியோட குங்குலியத்தை ஆட் பண்ணும்போது ரொம்ப நறுமணமாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வெள்ளை குங்குலியம். அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, இல்லை 200 கிராம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்தன பொடி. பொதுவாகவே சந்தனம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ரொம்ப காமான ஒரு மூலிகை. சந்தனம் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது மன நிம்மதி, அமைதி இது எல்லாமே கிடைக்கும்னு நம்புகிறோம். அதனால சந்தன பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வில்வப்பொடி. வில்வப்பொடி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து சிவ வழிபாட்டில் முக்கியமான ஒன்று இந்த வில்வப்பொடி. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் கரையும், சுத்திகரிப்புக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது, வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த பொடி. இந்த பொடி போட்டு நம்ம வீட்டில் தூபம் போடும்போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை, பொதுவாகவே சாம்பிராணி வந்து திருஷ்டிக்காகவும் எதிர்மறை எண்ணங்கள் வெளியே போகணும் தான் பொதுவாகவே சாம்பிராணி போடுவாங்க. அதுக்காக தான் அதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாத்துக்குமே அந்த மகத்துவம் மட்டுமே இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது மருதாணி விதை. மருதாணி அப்படின்னாலே லக்ஷ்மி, அவங்களுக்கு உரிய பொருள் தான் மருதாணி. ஸோ மருதாணி விதையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ மருதாணி விதையும் யூஸ் பண்ணிங்கனாலும் திருஷ்டி கழியும், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மருதாணி. செல்வம் பெருகும், செல்வ வளம் பெருகும், செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க மருதாணி விதை. இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி தான் இருக்கும் மருதாணி விதை. இதையும் நீங்கள் வாங்கி இந்த சாம்பிராணி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து வெண்கடுகுங்க. ஆனால் இதை பற்றின ஒரு மித்து இருக்குது. இந்த கடுகு ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து சண்டை சச்சரவெல்லாம் இருக்காது, அதுக்காக தான் இந்த கடுகு யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. உண்மைதான். ஆனால் சில பேர் ஒரு மித்து சொல்கிறாங்க, இதை எப்போ நாங்கள் யூஸ் பண்ணமோ அப்போ தான் எங்களுக்கு சண்டை வருது வீட்டில் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வெண்கடுகு மூலிகை சாம்பிராணியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். நீங்கள் எல்லா பொருளும் 50 கிராம் போடுறீங்கன்னா இது ஒரு 25 கிராம்ஸ் அல்லது ஒரு 15 கிராம் போட்டாலே போதும். ஏன்னா இது போட்டிங்கன்னா புகை வந்து ரொம்ப காட்டமாக மாறிடும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க போதும். இது வெண்கடுகு. இது போட்டிங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவு நீங்கும். இந்த புகை வந்து அதுக்கு தான் இது வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்துதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாய்க்கடுகு. இது கொஞ்சம் மருதாணி விதை மாதிரியே கலரில் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா துரோகத்தை உணர்த்தும், அதாவது கெட்ட எண்ணங்களோட கெட்ட சக்தியோட யாரெல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். பொதுவாகவே கெட்ட சக்திகளை விரட்டிடும். யாரெல்லாம் நமக்கு கெடுதல் பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம வீட்டில் அண்ட விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வெண்கடுகும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 கிராம்ஸ் தாராளமாக போதும். நிறைய போட்டிங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன் சாம்பிராணி ரொம்ப காட்டமாக இருக்கும், கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேய் மிரட்டி. இதோட பேர். இது ஒரு தாவரத்தோட இலை. இதை வந்து குபேர மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரருக்கு இந்த இலையினால் விளக்கு கூட போடுவாங்க. இதை ஏன் நம்ம சாம்பிராணியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப 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 நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்து கொடுக்கறது, நெகட்டிவை எடுத்து வெளியே தள்ளிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு தாவரம். இது பேர் பேய் மிரட்டி. இதையும் நீங்கள் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல காஞ்சு லீஃபாக கிடைக்கும். இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு குபேர மூலிகையும் கூட. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வெற்றியை தரக்கூடிய வெட்டி வேர். எல்லா ஆன்மீக பொருட்கள்லையும் ஆன்மீக விஷயங்கள்லையும் வெட்டி வேர் முக்காவாசி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக சாம்பிரான்லையும் வெட்டி வேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெட்டி வேர் வெற்றியை குறிக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜவ்வாது பவுடர். ஜவ்வாது அப்படிங்கிறது பொதுவாகவே ரொம்ப ஒரு ஆழமான மனமுள்ள ஒரு பொருள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருள். இது ஜவ்வாது. நான் ஒரு 2 பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சனால உங்களுக்கு டபுள் கலரில் தெரியுது, வேறு வேறு பிராண்டு. இது வந்து தசாங்கம் பவுடர். தசாங்கம்னு கடைகளில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். தசாங்கம், அதில் புவனேஸ்வரி தசாங்கம்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் கலரில் பாக்ஸ் இருக்கும், ப்ளூ கலரில் ஃப்ரண்ட்டில் ஒரு அம்மன் படம் போட்டிருக்கும். அந்த தசாங்கம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வந்து ஒரு தனித்துவமான நறுமணம் இருக்குங்க. இதுலேயும் பல மூலிகைகள் கலந்துருக்கு. இது ரெண்டுமே ஜவ்வாது தசாங்கம் ரெண்டுமே ஒரு ஆழமான ஒரு ஸ்மெல், ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் அப்படியே நிற்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே உங்களோட தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டில் ஜவ்வாது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை பேக்கெட் ஜவ்வாது, ஒரு 20-30 கிராம் தசாங்கம் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த ஸ்மெல் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டும் நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காயும் ரொம்ப முக்கியமான பொருளுங்க. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பொருள். இதுலேயும் நல்ல ஒரு அதிர்வான சக்தி, நல்ல அதிர்வை தரக்கூடிய சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்து வீட்டை வந்து ஒரு சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தெய்வத்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணுறது, அதாவது தெய்வத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரக்கூடிய பவர் வந்து இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதனால தான் நாம் நம்மளோட கலசத்தில் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். தண்ணீர் வச்சு கலசம் வைக்கிறோன்னா கட்டாயம் இதை வைப்போம். குலதெய்வ சொம்பு ஏதாவது தண்ணி வைக்கிறோம்னா கண்டிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம்லாம் போட சொல்லுவாங்க இல்லையா? அதனோட அடிப்படையில் அந்த தத்துவத்தில் தான் சொல்கிறாங்க. இது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் இல்லாத ஆன்மீகமே கிடையாது. இது ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டி. அதனால் பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒய்? பிகாஸ் இது வந்து நெருப்பு பற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கனால ரொம்பவே கம்மியாக, அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நமக்கு வர்ற மாதிரி ரொம்ப கம்மியாக ஒரு 10 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது பட்டை. பட்டை வந்து ஒரு மங்களகரமான பொருள். செழிப்பு, வளம், குடும்பத்தோட செல்வ நிலை உயரும், இதுக்கெல்லாம் இந்த பட்டை வந்து பயன்படுத்தப்படுது. அதனால் இதையும் நாம் வந்து நம்மளுடைய இந்த மூலிகை சாம்பிராணியில் சேர்த்துக்கிறோம். ஒரு 10-15 துண்டுகள், சின்ன சின்ன துண்டுகள்லாம் ஒரு 10-15 துண்டுகள் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 10 துண்டுகள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பட்டையும் இதில் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நாம் சேர்க்குற பொருள் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி. ஜாதிக்காய் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதான் அந்த ஜாதிக்காய், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க, ஒரு உரலில் இடித்து தனியாக எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஜாதிக்காய்க்கு மேலே உள்ள ஒரு பூ மாதிரி, தோல் மாதிரி இந்த ஜாதிக்காயை வந்து கவர் பண்ணி இருக்கிறது தான் ஜாதி பத்திரி. இது எல்லாமே நம்மளோட வீட்டில் ஸ்பைசஸ் பாக்ஸில் இருக்கக்கூடியது தான். ஆனால் இதுக்குன்னு ஒரு ஆன்மீக தத்துவம் இருக்குது. ஜாதிக்காய் எதுக்கு அப்படின்னா ரொம்பவே ஒரு இனிமையான நறுமணம் இருக்கும். இதுவுமே வீட்டில் நல்ல அதிர்வுகளை வந்து இழுத்து கொண்டு வரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதோட தூபம் நீங்கள் நுகர்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஜாதி பத்திரி அப்படிங்கிறது வந்து அதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக தான் அதையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீடை சுத்தம் பண்ணுறதுக்கும் ஜாதி பத்திரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாசிட்டிவிட்டியை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. பொதுவாக சாம்பிராணி அப்படிங்கிறது திருஷ்டி கழிகிறது, பாசிட்டிவிட்டி எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் அந்த சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கிராம்பு. கிராம்புங்கிறது வந்து திருஷ்டிக்காக யூஸ் பண்ணுற பொருள். எதிர்மறை தாக்கங்களை வந்து அகற்றும். தூப கலவையில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக பயன்படுத்துகிறாங்க. ஹோமங்களில் கூட இந்த கிராம்பு, ஏலக்காய்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அது வகையில் இந்த கிராம்பையும் நாம் நம்மளோட மூலிகைகளை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பன்னீர் ரோஜா. காய்ந்த பன்னீர் ரோஜா. இதை நான் எல்லா விஷயத்துலையுமே பயன்படுத்துவேன். இதோட நறுமணம் கூட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நறுமணமாக இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப செழிப்பு உள்ள ஒரு மலர், செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு மலர். விஷ்ணு, மகாலட்சுமிக்கு நம்ம அதிகமாக சமர்ப்பிக்கிற மலர். இந்த மலரோட காஞ்ச பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவுமே கடைகளில் கிடைக்கிது. இது வந்து துளசி விதை பொடி. உங்களுக்கு விதையாக கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, நான் பொடியாகவே வாங்கிக்கிட்டேன். இது ஒரு 50 கிராம். பூஜைக்கு புனிதமான ஒரு பொருள் துளசி. நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். ஸோ துளசி பொடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். துளசி இலை பொடியில் விதை பொடி, சரிங்களா? இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்துதான் நீங்கள் பார்க்க போகிறது அருகம்புல் பொடி. இது உங்களுக்கு பவுடராக கிடைக்கும். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சகல தோஷமும் நீங்கும். அருகம்புல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான மூலிகை. நம்மளோட எல்லா தோஷமும் நீங்கும். அதனால் இதுவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்துதான் நீங்கள் பார்க்க போகிறது வசம்பு. நான் வந்து பொடியாக எனக்கு கிடச்சது நான் வாங்கிக்கிட்டேன்.
உங்களுக்கு பொடியாக கிடச்சா 50 கிராம் எடுத்துக்கோங்க. இல்லைனா வசம்பு கட்டையாக வாங்கி அதை குட்டி குட்டியாக இடித்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வசம்பு பொடி. இதோட வாசனை ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். வீட்டில் பொதுவாகவே வசம்பு நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்க சொல்லுவாங்க. ஒரு மாதிரி தெய்வ ஆகர்ஷண சக்தி இழுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நேர்மறை எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க, பணவரவு வரும் அப்படி நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஸோ வசம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வசம்பு அப்படிங்கிறது கல்வியில் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதனால் வசம்பு 50 கிராம், வசம்பு பொடி 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது நாம் ரெடி பண்ண தெய்வ ஆகர்ஷண நவமங்கள பூஜை பொடி. இதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் இந்த சாம்பிராணி பொடி ரெடி பண்ணிவிட்டு தூபம் போடுறப்ப ஃபைனலாக இதை ஒரு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை நான் இந்த பொடியோடு போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன், தனியாக வச்சுப்பேன். தூபம் போடுறப்ப இதையும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு காமிச்சுப்பேன். நீங்களும் இதை ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலையோ பார்த்து இந்த பொடியும் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் 21 மூலிகை பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்னென்ன பொருள் எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பால் சாம்பிராணி, ஒரிஜினல் சாம்பிராணி 200 கிராம் வாங்கிக்கோங்க. வெள்ளை குங்குலியம் 100 அல்லது 200 கிராம் வாங்கிக்கோங்க. வெட்டி வேர் 100 கிராம், மருதாணி விதை 50 கிராம், துளசி விதை 50 கிராம், அருகம்புல் பொடி 50 கிராம், வில்வ பொடி 50 கிராம், வசம்பு அல்லது வசம்பு பொடி 50 கிராம், வெண்கடுகு 15 முதல் 20 கிராம், நாய்க்கடுகு 15 முதல் 20 கிராம், சந்தன பவுடர் 50 கிராம், பேய் மீரட்டி 50 கிராம், தசாங்கம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, ஜவ்வாதும் அப்படி தான் உங்களோட தேவைக்கு ஏற்ற அளவு. பச்சை கற்பூரம் ரொம்ப ஒரு 10 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க போதும், ஏன்னா அது தீ பற்றக்கூடியது, அதனால் ஒரு 10 கிராம் போதும். பட்டை வந்து ஒரு 15 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 10 கிராம், ஏலக்காய் ஒரு 10 கிராம், ஜாதிக்காய் 1, ஜாதி பத்திரி ஒரு 4. இதுதான் இந்த சாம்பிராணி செய்யக்கூடிய பொருள், அதோட அளவு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் எல்லாமே நல்ல பொருளாக பார்த்து, கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல பொருளாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வீட்டில் யூஸ் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற நாம அதை இன்ஹேல் பண்ண போகிறோம், நம்ம உடம்புக்குள்ள அது போகுது. அதனால கொஞ்சம் நல்ல பொருளாக வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஆஸ்துமா மூச்சு பிரச்சனை இருக்கோ நீங்கள் இந்த பொடி போட்டு நீங்கள் போடும்போது நீங்கள் வீட்டில் இருக்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கஷ்டம். இப்போ நம்ம தயார் பண்ணுற முறைக்கு போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த வெட்டி வேர், நான் சொல்கிற மாதிரி இந்த சாம்பிராணியை அரைங்க. மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க, அதோட வாடை நல்லாவே இருக்காது. இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா முழு பலன் கிடைக்கும். முதல்ல முழுசாக இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நாம் அரைச்சிக்க போகிறோம். சாம்பிராணிக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறகுறப்பாக இருந்தாலே போதும். அப்படி பார்க்கையில் வெட்டி வேறு, ஏலக்காய், ரோஜா இதழ், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காயை நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, ஜாதி பத்திரி, பேய் மிரட்டி இலை, இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதை கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும். பரவாயில்ல, சாம்பிராணிக்கு இப்படி இருக்கலாம். இந்த பொருளை முதல்ல அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, சோம்பேறிப்பட்டு மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க. ஒரு பொடிக்கும் இருக்கிற தனித்துவ வாடை வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பொடியும் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் அரைச்ச மிக்சி ஜாரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த விதைகள், மருதாணி விதை, வெண்கடுகு, நாய்க்கடுகு, பச்சை கற்பூரம், இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இதோடு ஏன் நான் பச்சை கற்பூரம் போட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெண்கடுகு நாய்க்கடுகுக்கு ஒரு காட்டமான ஒரு வாடை உண்டுங்க. அதோடு நீங்கள் பச்சை கற்பூரத்தை சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதோட வாடையோடு இந்த பச்சை கற்பூர வாடையும் சேரும்போது ஒரு நல்ல நறுமணம் கிடைக்கும். அதனால் இந்த மூணையும் தனியாக அரைங்க. அரைச்சி அதை மேலே உள்ள கலவையோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3-4 பொருளை, அதாவது மருதாணி விதை,
நாய்க்கடுகு, வெண்கடுகு, பச்சை கற்பூரம், துளசி விதை பவுடர் இருந்தால் பவுடர் வாங்கிக்கோங்க. விதையாக கிடச்சா அதையும் இதோட தான் ஆட் பண்ணி அரைக்கணும். இப்போ நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் தான் அது கிடைக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், பொறுன்னு அரைச்சாலே போதும். இப்போ இதை இந்த நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெட்டி வேறு, கிராம்பு, ஏலக்காய் அந்த மிக்சரோட இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மட்டும்தான் அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தமாக அரைச்சிங்கன்னா, முதல்ல அரைக்கும் போது தெரியாமல் மொத்தமாகலாம் அரைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒன்றுன்னா வேலை பார்க்க பிடிக்காம, மொத்தமாக அரைச்சி நீங்கள் சாம்பிராணி போடும்போது அந்த ஸ்மெல் ஒரு தெய்வீகமாகவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி அரைச்சி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மிக்ஸி ஜாரில் நம்மளோட பால் சாம்பிராணி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது 200 கிராம், நீங்கள் 300 கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் சாம்பிராணி, வெள்ளை குங்குளியம், இதை ரெண்டையும் சேர்த்து இதையும் நீங்கள் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி 2 செட் ஆஃப் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தனித்தனியாக அரைச்சி நீங்கள் அந்த பொடியோடு ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அலர்ஜி ஏதாவது இருக்கிறவங்க க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன் அந்த பொடியில் இந்த அரைச்ச பால் சாம்பிராணி, வெள்ளை குங்குளியம் மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் பெரிய தட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா தட்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த பால் சாம்பிராணி குங்குளியத்தை கலந்ததுக்கப்புறமா ரொம்ப கட்டிப்படும். அடுத்து நீங்கள் ஒரு பவுடரும் ஆட் பண்ண கட்டியாகும் அங்கங்கே. ஸோ அந்த கட்டி இல்லாமல் நல்லா உங்கள் கையை யூஸ் பண்ணியே நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு பவுடரை ஆட் பண்ண போகிறீங்க. நான் முதல்ல துளசி விதை பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை ஒரு டைம் நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் சிங்கிளாக ஆட் பண்ணி சிங்கிளாக ஒரு பொருளாக சேர்த்து ஆட் பண்ணும்போது ஒரு பொருளோட ஒரு மூலிகையோட ஸ்மெல்லுமே அப்படியே சஸ்டெயினாக இருக்கும். அதுக்காக தான் இது சொல்கிறேன். கொஞ்சம் வேலை பார்க்காம ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அருகம்புல் பொடி கலந்து அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தசாங்கம் பவுடர், அதையும் ஜவ்வாது பவுடர் ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பவுடரோட சந்தன பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சந்தன பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வில்வ பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வில்வ பொடி ஆட் பண்ணி அதையுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் துளசி விதை பொடி, அருகம்புல் பொடி, வில்வ பொடி, வசம்பு பொடி, சந்தன பவுடர், ஜவ்வாது, தசாங்கம் இது எல்லாத்தையுமே போட்டு ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மூலிகை சாம்பிராணி ரெடி. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். காற்று படக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சை கற்பூரம், பால் சாம்பிராணி, குங்குளியம்லாம் கலந்துருக்கோம். காற்று பட்டால் ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். ஸோ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் தனியாகவும் தூபம் போடலாம். இதோட இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பால் சாம்பிராணி, குங்குளியம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பிசைஞ்சிட்டேன். இந்த மிக்சரை நான் எடுத்து ஒரு ஏர்டைட் டப்பா நான் வச்சுருக்கேன். டப்பாவில் நான் ஏர்டைட்டாக இருக்கிற டப்பாவில் எடுத்து ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட சித்தர்கள் அருளிய 21 மூலிகை கொண்ட சாம்பிராணி ரெடி. இதை நான் டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நான் நிறைய பல்காக பண்ணியிருக்கேன். சின்ன பாக்ஸுக்கு நான் மாற்றிக்குவேன். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. நான் கொட்டாங்குச்சி எடுத்து நம்மளோட கேஸ் அடுப்பில் வச்சு அதில் நெருப்பு கூட்டி நான் வந்து தூபம் போடுவேன். இதுதான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கேஸ் அடுப்பு, ஸோ ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இல்லைனா இந்த கொட்டாங்குச்சியை ஒரு 4-5 உடச்சி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அதை
அதை பற்ற வச்சிங்கன்னா கொஞ்சம் நெருப்பு வரும் இல்லையா, அதில் கொஞ்சம் நெருப்பு உண்டாக்கியும் போடலாம். நிலக்கரி வச்சுருக்கவங்க நிலக்கரியே இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டு அப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வழி இருக்குது தூபம் போடுறதுக்கு. இது இல்லாமல் பஞ்சகாவிய அந்த இது இருக்கும் இல்லையா, விளக்கு இல்லைங்க, பஞ்சகாவியத்தில் செஞ்ச அந்த ராட்டி அது கூட இப்போ விற்கிது. அது கூட வாங்கி சேம் திங் இதே மாதிரி அடுப்பில் வச்சும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வாங்க தூபம் எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். நெருப்பு கூட்டியாச்சு, கங்கு ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ நாம் நம்மளோட மூலிகை சாம்பிராணியை வச்சு எப்படி தீபம் போடலான்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அந்த கங்கில் கொஞ்சமாக நம்மளோட இந்த சாம்பிராணி தூளை போடுங்க. ரொம்பவே நல்ல வாடையாக இருக்கும். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது நீங்கள் போடும்போது இதில் சாம்பிராணி வாடை வருமானு கேட்டிங்கன்னா சாம்பிராணி வாடை ரொம்ப மைல்டாக வரும், ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். இப்போ நீங்கள் இதோட இன்னும் கொஞ்சம் தனியாக ஒரு பாக்ஸில் பால் சாம்பிராணியும் குங்குலியமும் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பொடியோட பால் சாம்பிராணியும் குங்குமமும் ஆட் பண்ணாமல் அதை தனியாக ஒரு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு இந்த பொடி போட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியும் சில பேர் போடுவாங்க. நான் அப்படியும் போடுறது உண்டு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு இப்போ அரைச்சி காமிச்ச எல்லாமே இருக்கும். இதில் பால் சாம்பிராணி குங்குலியம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான் தனியாக பால் சாம்பிராணி குங்குலியம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா இதை கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த பொடியை போடும்போது அது இன்னமுமே ரொம்ப ரொம்ப வாசனையாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த சாம்பிராணியோட ஸ்மெல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு மைல்டாக சாம்பிராணி வாசனம் அந்த மூலிகை வாசனையோடு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக போட்டு அரைக்கிற மெத்தடை ரெண்டுமே நல்லது தான். ரெண்டோட வாசனையும் நல்லாயிருக்கும், வீடு ரொம்பவே கமகமன்னு இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ சாம்பிராணி போட்டாலும் முன் வாசல் ஜன்னல் எல்லாமே திறந்து வச்சுட்டு போடுங்க. வீட்டுக்குள்ளே அந்த புகை இருக்கட்டும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு புகை மூட்டமாக ஆக்காதீங்க. ஓப்பன் ஸ்பேஸாக விட்டு அதில் சாம்பிராணி போடுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எப்பயுமே சாம்பிராணி வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கும். நம்மளோட மூளை முடுக்கு எல்லா இடத்துக்கும் இந்த சாம்பிராணி போகும். நம்மளோட கதவு பின்னாடியா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் மறைஞ்சிருக்க எல்லா பிளேஸுக்கும் இந்த புகை போகும். அப்படி இந்த போடுற இந்த புகை நீங்க எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல வீட்டில் ஏதாவது மந்திர ஒளியை ஒலிக்க விடுங்க. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டு இந்த சாம்பிராணி புகை போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், உங்களோட எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும், அது மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க சாம்பிராணி போடலாம். அந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு சாம்பிராணி போடும்போது அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும், பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா ஒரு திட்டிக்கிட்டோ இல்லை ஒரு கெட்ட விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இல்லை யாராவது நமக்கு பிடிக்காதவங்க நினைச்சுக்கிட்டு அந்த அந்த மாதிரி எல்லாம் தூபம் போடக்கூடாது. பாசிட்டிவ் மைண்டோட பாசிட்டிவ் விஷயங்களை கேட்டுக்கிட்டு தான் வீட்டில் எப்பயுமே சாம்பிராணி போடணும். இப்போ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், வீடியோவை முழுசாக பாருங்க, அப்பதான் தெளிவாக புரியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சோல் ஆஃப் கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் முக்கியமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.